ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மா கோடையை கொண்டாடலாம். வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் உங்கள் ஜெனிஷா அகஸ்டன். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். மேற்கு வங்கத்தில் கூடுதல் வாக்கு எண்ணிக்கை பார்வையாளர்கள், காவல் பார்வையாளர்களை நியமித்தது இந்திய தேர்தல் ஆணையம். மீனா முத்தையா அம்மையார் மறைவிற்கு பாமக தலைவர் அன்புமணி இரங்கல். மத்திய பிரதேச படகு விபத்தில் தமிழர்கள் உட்பட 10 பேர் உயிரிழந்ததற்கு சசிகலா இரங்கல். திமுக அதிமுகவை பின்னுக்கு தள்ளி ஆட்சியை கைப்பற்றும் அளவிற்கு தமிழக வெற்றி கழகம் கட்சி வலிமை பெற வாய்ப்பில்லை. விசிக தலைவர் தொல் திருமாவளவன் உறுதி. வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக தமிழகத்தில் 7 நாட்களுக்கு கனமழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். மேற்கு வங்கத்தில் கூடுதல் வாக்கு எண்ணிக்கை பார்வையாளர்கள் மற்றும் காவல் பார்வையாளர்களை இந்திய தேர்தல் ஆணையம் நியமனம் செய்துள்ளது. இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. அதில் 2026ஆம் ஆண்டிற்கான மேற்கு வங்க சட்டப்பேரவை பொதுத் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை மையங்களை சுற்றியுள்ள பகுதிகளில் பாதுகாப்பு மற்றும் சட்ட ஒழுங்கு ஏற்பாடுகளை பலப்படுத்தவும் கண்காணிக்கவும் வாக்கு எண்ணிக்கை பார்வையாளர்களுக்கு உதவ 165 கூடுதல் வாக்கு எண்ணிக்கை பார்வையாளர்களையும் 77 காவல் பார்வையாளர்களையும் இந்திய தேர்தல் ஆணையம் நியமித்துள்ளது. வாக்கு எண்ணிக்கை நடைமுறைகள் பாதுகாப்பான, அமைதியான, அச்சமற்ற மற்றும் வெளிப்படையான சூழலில் நடைபெறுவதை உறுதி செய்வதற்காக இந்த கூடுதல் வாக்கு எண்ணிக்கை பார்வையாளர்கள் மற்றும் காவல் பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் நிறுவனரும் டாக்டர் ராஜா அண்ணாமலை செட்டியாரின் பேத்தியுமான மீனா முத்தையா அம்மையார் மறைவிற்கு அன்புமணி இரங்கல் தெரிவித்துள்ளார். பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி எக்ஸலத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் செட்டிநாடு அரசரும் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் நிறுவனருமான டாக்டர் ராஜா அண்ணாமலை செட்டியாரின் பேத்தியும் புகழ்பெற்ற கல்வியாளரும் கொடையாளருமான டாக்டர் மீனா முத்தையா காலமானார் என்ற செய்தி அறிந்து அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்தேன் என அன்புமணி தெரிவித்துள்ளார். மேலும் மீனா முத்தையா அம்மையார் தமது வாழ்நாள் முழுவதையும் கல்விக்காக அர்ப்பணித்துக் கொண்டவர் என்றும் கல்வித்துறையிலும் கலைத்துறையிலும் அவர் ஆற்றிய சேவைகள் ஏராளம் என்றும் கல்வி வளர்ச்சிக்காகவே செட்டிநாடு வித்யாசிரம் என்ற பள்ளியை தொடங்கி நடத்தி வந்தார். என் மீது மிகுந்த அன்பு கொண்டவர் எனவும் கடந்த 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் 22ஆம் நாள் 90வது பிறந்த நாளினை கொண்டாடிய அவரை அதற்கு சில நாட்கள் முன்பாக நான் எனது குடும்பத்தினருடன் நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்று வந்தேன் என்றும் அம்மையாரின் மறைவு கல்வித்துறைக்கும் கலைத்துறைக்கும் பெரும் இழப்பாகும் என்றும் மீனா முத்தையார் அம்மையாரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினர், நண்பர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என எக்ஸலத்தில் அன்புமணி பதிவிட்டுள்ளார். மத்திய பிரதேச படகு விபத்தில் தமிழர்கள் உட்பட 10 பேர் உயிரிழந்ததற்கு சசிகலா இரங்கல் தெரிவித்துள்ளார். அனைத்து இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் சசிகலா தனது எக்ஸ்தலத்தில் செய்தி ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் மத்திய பிரதேச மாநிலம் ஜபல்பூர் மாவட்டத்தில் பார்கி அணையில் ஏற்பட்ட படகு விபத்தில் திருச்சியை சேர்ந்த ஒரே குடும்பத்தினர் 5 நபர்கள் உட்பட 10 நபர்கள் உயிரிழந்திருப்பது மிகவும் அதிர்ச்சியையும் வேதனையும் அளிக்கிறது என்று சசிகலா தெரிவித்துள்ளார். மேலும் திருச்சியிலிருந்து மத்திய பிரதேசத்திற்கு சுற்றுலா பயணம் மேற்கொண்ட குடும்பத்தினர் அங்கு உள்ள பார்கி அணையில் படகு சவாரி செய்தபோது திடீரென்று படகு நீரில் மூழ்கி விபத்து ஏற்பட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன என்றும் இதில் பயணம் செய்த 41 நபர்களில் இதுவரை 28 நபர்கள் மீட்கப்பட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன என்றும் மீதமுள்ளவர்களையும் மீட்க தேவையான நடவடிக்கைகளை விரைந்து எடுக்க வேண்டும் என மத்திய பிரதேச மாநில அரசை கேட்டுக்கொள்கிறேன் என சசிகலா தெரிவித்துள்ளார். மேலும் மத்திய பிரதேச மாநில படகு விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர்களுக்கு அவர்களது நண்பர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் எனவும் அன்னார்களது ஆன்மா இறைவன் திருவடி நிழலில் இளைப்பாற எல்லாம் வல்ல ஆண்டவனை வேண்டுகிறேன் எனவும் சசிகலா தன்னுடைய எக்ஸலத்தில் பதிவிட்டுள்ளார். திமுக அதிமுகவை பின்னுக்கு தள்ளி ஆட்சியை கைப்பற்றும் அளவிற்கு தமிழக வெற்றி கழகம் கட்சி வலிமை பெற வாய்ப்பில்லை என்றும் திமுக கூட்டணி வெற்றி பெறும் என்றும்
விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை பதிவிட்டுள்ளார். அதில் திமுக அதிமுகவை பின்னுக்கு தள்ளி ஆட்சியை கைப்பற்றும் அளவிற்கு தமிழக வெற்றி கழகம் கட்சி வலிமை பெற வாய்ப்பில்லை என்று விசிக தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். மேலும் சமூக வலைதளம் வாயிலாக தொண்டர்களுடன் தொல் திருமாவளவன் உரையாற்றினார். அப்போது திமுக கூட்டணிக்கு எதிரான வாக்குகளை பல கட்சிகள் போட்டி போட்டு பிரிப்பதாகவும் கூட்டணி கட்சியினர் போட்டியிட்ட ஒரு சில தொகுதிகளில் விசிகவினர் சரியாக ஒத்துழைக்கவில்லை என்றும் தொல் திருமாவளவன் ஆதங்கம் தெரிவித்துள்ளார். மேலும் தமிழகத்தில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும் என்றும் அதில் மாற்று கருத்து ஒன்றும் இல்லை எனவும் அதற்கு காரணம் கூட்டணி பலம் முதன்மையானதாக இருக்கிறது என்றும் மே 4 விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வலிமையை உலகம் உணரும் முடிவு வரும் என்றும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ள தொல் திருமாவளவன் யார் என்ன அவதூறுகளை பரப்பினாலும் பொருட்படுத்த வேண்டாம் என்றும் தொண்டர்களுக்கு அறிவுரை வழங்கினார். வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக தமிழகத்தில் 7 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் செய்தி ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் சுமார் 9 கிலோமீட்டர் உயரத்தில் மேற்கு ராஜஸ்தான் முதல் கன்னியாகுமரி கடல் வரையிலும் மற்றும் கிழக்கு ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், விதர்பா, தெலுங்கானா, ராயலசீமா மற்றும் உள் தமிழகம் வழியாக வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழையும் நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, கரூர் மற்றும் திருச்சி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் வருகின்ற 4ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை தமிழகத்தில் 7 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் என்று கோவையில் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். சென்னையிலிருந்து கோயம்புத்தூர் வந்த காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தேர்தல் கருத்து கணிப்புகள் பொறுத்தவரை மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெல்லும் என ஆரம்பத்திலிருந்து கூறி வருவதாகவும் கருத்து கணிப்பில் 145 தொகுதிகளில் திமுக கூட்டணி வெற்றி பெறும் என சொல்லப்படுவதையே கருத்து திணிப்பு என்கிறோம் என்றும் காங்கிரஸ் தேசிய தலைவர் ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே ஆகியோரின் தேர்தல் பிரச்சாரம், முதலமைச்சரின் தேர்தல் பிரச்சாரம் என எங்களின் உழைப்பு வீண் போகாது எனவும் மக்கள் யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என தெளிவாக உள்ளனர் எனவும் அதனால்தான் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் எங்கள் கூட்டணி வெற்றி பெறும் எனவும் 140 தொகுதிகளில் வெற்றி பெறும் என கூறுவது கருத்து திணிப்பு என்கிறோம் என்றும் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்டுள்ள வழக்கில் கருணை அடிப்படையில் விடுதலை செய்யப்பட்டுள்ள பேரறிவாளனின் தமிழ்நாடு பார் கவுன்சில் பதிவை ரத்து செய்ய வேண்டும் என்று சென்னை சத்தியமூர்த்தி பவனில் வழக்கறிஞர் பிரிவு மாநில இணைத் தலைவர்கள் SK நவாஸ் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் வழக்கறிஞர் பிரிவு மாநில இணைத் தலைவர்கள் SK நவாஸ் மற்றும் அருணாச்சலம் ஆகியோர் சென்னை சத்தியமூர்த்தி பவனில் செய்தியாளர்களை சந்தித்தனர். அதில் இணைத் தலைவர் SK நவாஸ் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் பேரறிவாளனை குற்றவாளி என்று தடா நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. அதை எதிர்த்து பேரறிவாளன் உச்சநீதிமன்றம் சென்ற போதும் அவர் குற்றவாளி என உறுதி செய்து மரண தண்டனை விதிக்கப்பட்டு கருணை அடிப்படையில் அவரது மரணத்தை ரத்து செய்யப்பட்டு விடுதலை செய்யப்பட்டார். இந்நிலையில் விடுதலை செய்யப்பட்டுள்ள பேரறிவாளன் தற்பொழுது தமிழ்நாடு பார் கவுன்சிலில் வழக்கறிஞராக தன்னை பதிவு செய்துள்ளார். இதற்கு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியும் கடுமையான கண்டனங்களை தெரிவித்துள்ள நிலையில் நீதித்துறையும் பார் கவுன்சிலும் இதனை விசாரணை நடத்தி உடனடியாக பேரறிவாளனின் பார் கவுன்சில் பதிவை ரத்து செய்ய வேண்டும் என்று இணைத் தலைவர் SK நவாஸ் தெரிவித்துள்ளார். கேஸ் சிலிண்டர் விலை உயர்வை மத்திய அரசு திரும்ப பெறவில்லை என்றால் மே 5ஆம் தேதிக்கு பிறகு போராட்டம் நடத்துவது குறித்து முடிவெடுக்கப்படும் என்று சென்னை அண்ணா அறிவாலயத்தில் வணிக பேரமைப்பின் தலைவர் விக்ரமராஜா தெரிவித்துள்ளார். அண்ணா அறிவாலயத்தில் வணிக பேரமைப்பின் தலைவர் விக்ரமராஜா செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது வணிகர் சங்கத்தின் 43வது மாநில மாநாட்டிற்கு அழைப்பு கொடுக்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்தோம் என்றும் வணிகர் தினமான மே 5ஆம் தேதியை கொண்டாடும் விதமாக திருப்புமுனை மாநாடு நடத்தப்படுகிறது என்றும் உயர்த்தப்பட்டுள்ள கேஸ் சிலிண்டர் விலையை மத்திய அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் எனவும்
சிலிண்டர் விலை உயர்வை மத்திய அரசு திரும்ப பெறவில்லை என்றால் மே 5ஆம் தேதிக்கு பிறகு போராட்டம் நடத்துவது குறித்து முடிவெடுக்கப்படும் என்றும் வணிக பேரமைப்பின் தலைவர் விக்ரமராஜா தெரிவித்துள்ளார். அனைத்து வாக்கு எண்ணும் மையங்களின் வெளியே 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு எந்த ஒரு கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் இருக்கக்கூடாது என்றும் வாக்கு எண்ணிக்கை அன்று தமிழகத்தில் எந்த ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் வரக்கூடாது என்றும் சென்னை தலைமை செயலகத்தில் ஆதவர்ஜுனா தெரிவித்துள்ளார். திருச்சி ஸ்ரீரங்கத்தில் தமிழக வெற்றிக் கழக அலுவலகத்தை எரித்த நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவர்ஜுனா வழக்கறிஞர் குழுவுடன் சென்று கூடுதல் தலைமை தேர்தல் அதிகாரியை சந்தித்து மனு அளித்தார். மனு அளித்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது வாக்கு எண்ணிக்கை அன்று எந்த சட்ட ஒழுங்கு பிரச்சினை வரக்கூடாது என தமிழ்நாடு கூடுதல் தலைமை தேர்தல் அதிகாரி சிவஞானத்தை சந்தித்து மனு அளித்துள்ளோம் என்றும் தமிழக வெற்றிக் கழகத்தின் துறைமுகம் தொகுதி வேட்பாளரை அமைச்சர் சேகர் பாபு செல்போனால் தாக்க முயன்றார் என்றும் சைதாப்பேட்டையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் வழக்கறிஞர் மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர் என்றும் அதேபோல ஸ்ரீரங்கத்தில் தமிழக வெற்றிக் கழக தேர்தல் அலுவலகம் எரிக்கப்பட்டுள்ளது என்றும் ஆதவர்ஜுனா தெரிவித்துள்ளார். மேலும் அனைத்து வாக்கு எண்ணும் மையங்களின் வெளியே 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு எந்த ஒரு கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் இருக்கக்கூடாது எனவும் வாக்கு எண்ணிக்கை அன்று தமிழகத்தில் எந்த ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் வரக்கூடாது என்றும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவர்ஜுனா தெரிவித்துள்ளார். இந்திய ரயில்வே துறையில் பணியாளர்கள் குறைப்பு நடவடிக்கையை மேற்கொண்டுள்ள மத்திய அரசை கண்டித்து கோவையில் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ரயில்வே துறையில் 14,80,000 பணியிடங்களில் 2% நடப்பு ஆண்டில் குறைக்க ரயில்வே வாரியம் முடிவெடுத்திருப்பதற்கு பலரும் கண்டனத்தை பதிவு செய்து வருகின்றனர். இதன் மூலம் ஒருபுறம் ரயில்கள் சேவை அதிகரித்தாலும் வேலையாட்கள் குறையும் சூழல் நிலவும் என பலரும் கருத்துக்களை பதிவு செய்து வருகின்றனர். இந்நிலையில் கோவை ரயில் நிலையம் முன்பு இந்திய ரயில்வே துறையில் பணியாளர்கள் குறைப்பு நடவடிக்கை மேற்கொள்ளும் மத்திய அரசை கண்டித்து இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மத்திய அரசிற்கு எதிராக பதாகைகளை ஏந்தி கண்டன முழக்கங்களை எழுப்பினர். இதுகுறித்து தேசிய மாவட்ட செயலாளர் தினேஷ் ராஜா செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது ரயில்வே துறை கடந்த 26ஆம் தேதி 30,000 பணியிடங்களை காலி செய்துள்ளது என்றும் ஏற்கனவே ரயில்வே துறையை தனியாருக்கு விற்கப்பட்டுள்ள நிலையில் வேலை வாய்ப்புகளையும் மறுத்துள்ளதாக தினேஷ் ராஜா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மேலும் அவர் தெரிவிக்கையில், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் டிஓபி சார்பாக தமிழ்நாடு முழுவதும் ஒன்றிய அரசின் அறிவிப்புக்கு எதிராக போராட்டம் பண்ணிட்டுருக்கோம். ஒன்றிய அரசு பார்த்தீங்கன்னா கடந்த 26ஆம் தேதி ரயில்வே துறையில் 30,000 காலி பணிகளை காலி பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ரயில்வே என்பது தனியாருக்கு என்பது விற்கப்பட்டிருக்குது. அப்படி இருக்கும்போதில் வேலை வாய்ப்பை முழுக்க மறுத்திருக்காங்க. இன்னைக்கு ரயில்வே துறையில் 30,000 பணியிடங்களை மத்திய பாஜக அரசு பறிப்பதை கண்டித்து விழுப்புரம் ரயில் நிலையத்தில் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்திய ரயில்வே துறையில் 30,000 பணியிடங்களை மத்திய பாஜக அரசு குறைக்கக்கூடாது என வலியுறுத்தியும் கடந்த 25 ஆண்டுகளில் 1,70,000 பணியிடங்கள் பறிக்கப்பட்டுள்ளதை கண்டித்தும் தமிழகம் முழுவதும் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் ரயில் நிலையங்களில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக விழுப்புரம் ரயில் நிலையம் முன்பு இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் மத்திய பாஜக அரசிற்கு எதிராக கையில் பதாகைகளை ஏந்தியபடி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஆண்டிற்கு 2 கோடி பேருக்கு வேலைவாய்ப்பை வழங்குவோம் என கூறிய பாஜக அரசு பதவியேற்ற காலத்திலிருந்து வேலைவாய்ப்பை முற்றிலுமாக வழங்காமல் கனிம வளங்களை கொள்ளையடித்து தனியாருக்கு தாரை வார்க்கும் முயற்சியில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டினர். மேலும் வேலை தேடும் இளைஞர்களின் எதிர்காலத்தை சீரழிக்க கூடாது எனவும் இந்திய ரயில்வே துறையில் 30,000 பணியிடங்களை குறைக்கக்கூடாது எனவும் வலியுறுத்தினர். திருவான்மையூர் பகுதியில் சட்டவிரோதமாக எரிவாயு சிலிண்டர்களை பதுக்கி வைத்து அதிக விலைக்கு விற்பனை செய்த தந்தை மகனை காவல்துறையினர் கைது செய்து அவர்களிடமிருந்து 40 எரிவாயு சிலிண்டர்களை பறிமுதல் செய்துள்ளனர். சென்னை திருவான்மையூர் பகுதியில் சட்டவிரோதமாக எரிவாயு சிலிண்டர்களை பதுக்கி வைத்து அதிக விலைக்கு விற்பனை செய்யப்படுவதாக காவல் நிலையத்திற்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் திருவான்மையூர் காவல் நிலைய காவல்துறையினர் திருவான்மையூர் சித்திரைக்குளம் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் அதிரடி சோதனை நடத்தினர். அப்போது அங்குள்ள வீட்டில் எவ்வித அனுமதியுமின்றி 40 எரிவாயு சிலிண்டர்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்ததை கண்டுபிடித்தனர். இதனையடுத்து வீட்டின் உரிமையாளர் நீலமேகம், அவரது மகன் குமார் ஆகியோரிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தினர்.
அப்போது பொதுமக்களுக்கு விநியோகிக்கப்பட வேண்டிய சிலிண்டர்களை பதுக்கி வைத்து வெளிச்சந்தையில் கூடுதல் விலைக்கு விற்று வந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனையடுத்து பறிமுதல் செய்யப்பட்டுள்ள 40 சிலிண்டர்களை சிவில் சப்ளை காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். சிலிண்டர்களை பதுக்கி வைத்திருந்தது குறித்து தந்தை மகனிடம் சிவில் சப்ளை காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். நான் முதல்வன், தமிழ் புதல்வன் உள்ளிட்ட திட்டங்களின் மூலம் மாணவர்களுக்கு வழிகாட்டுதல்கள் வழங்கப்படும் என்று சென்னையில் அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சரை சந்தித்த போது திமுக மாணவரணி செயலாளர் வீரமணி ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்த பின்னர் திமுக மாணவரணி செயலாளர் வீரமணி ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது திமுக மாணவரணி சார்பில் 2026 முதல் 2027 கல்வியாண்டிற்கான ஹெல்ப் லிஸ்டை ஏற்படுத்தியுள்ளோம் என்றும் 12ஆம் வகுப்பு முடித்துவிட்டு கல்லூரியில் சேரும் மாணவர்களுக்காக திமுக மாணவரணி சார்பில் ஹெல்ப் லிஸ்ட் என்ற திட்டம் துவக்கி வைக்கப்பட்டுள்ளது என்றும் 12ஆம் வகுப்பு முடித்து கல்லூரியில் சேர விரும்பும் மாணவர்களுக்கு தமிழ் மாணவர் மன்றம் சார்பில் வழிகாட்டுதல்கள் வழங்கப்படும் என்றும் வீரமணி ஜெயக்குமார் தெரிவித்தார். மேலும் கல்வி ஒன்றே அழியாத சொத்து என்று முதலமைச்சர் கூறிக்கொண்டே கல்விக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார் எனவும், கல்வித்துறையில் இந்தியா முதன்மை மாநிலமாக விளங்கி வருகிறது எனவும், நான் முதல்வன், தமிழ் புதல்வன் உள்ளிட்ட திட்டங்களின் மூலமாக மாணவர்களுக்கு வழிகாட்டுதல்கள் வழங்கப்படும் என்றும், தமிழ்நாடு முழுவதும் இந்த பணியில் 500 மாணவர்கள் அமர்த்தப்பட்டுள்ளனர் என்றும் திமுக மாணவரணி செயலாளர் வீரமணி ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். நாங்கள் இதை தகவல் தொழில்நுட்ப அணி எங்களுடைய அணி செயலாளர் டிஆர்பி ராஜா அவர்களது ஒத்துழைப்போடு இன்று மாலைக்குள் நாங்கள் இதை வெளியிடுவோம். மக்களுக்கு இது போய் சேரும் வகையில் எங்களுடைய சமூக வலைத்தளத்தில் இது வெளியிடப்படும். ஆமாம், இது கட்சி எந்த இதுக்கும் கிடையாது. தொடர்ந்து திமுக பார்த்தீங்க அப்படின்னா கட்சிக்கு அப்பாற்பட்டு தான் ஒவ்வொரு திட்டமும் இருக்குது. அது கலைஞர் மகளிர் உரிமை தொகையாகட்டும், கலைஞர் விடியல் பேருந்து திட்டமாகட்டும், தமிழ் புதல்வன் புதுமை பெண் திட்டம், இதெல்லாம் கட்சிக்காரங்களுடைய பிள்ளைங்களுக்கு, கட்சிக்காரங்களுடைய மனைவிக்கு அப்படிங்கிறது இல்லாமல் அனைத்து சமூகத்தினரும், தமிழ் சமுதாயம் முன்னேற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் தான். கொடைக்கானல் பகுதியில் சுற்றுலா பயணிகளின் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த கூடுதலாக போக்குவரத்து காவலர்களை பணியில் அமர்த்த வேண்டும் என சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் தற்போது கோடை சீசன் என்பதாலும் 3 நாட்கள் தொடர் விடுமுறை என்பதாலும் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்படுகிறது. இதனால் காலை முதல் இரவு வரை சுற்றுலா பயணிகளின் வாகனங்கள் சாலையில் ஒன்றன் பின் ஒன்றாக ஊர்ந்து செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக மூன்றிக்கல், ஏரி சாலை, அப்சர்வேட்டரி, பாம்பார்புரம், நாயுடுபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் காணப்படுகிறது. இதனால் சுற்றுலா பயணிகள் அவதிப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் முக்கிய சாலைகளில் கூடுதலாக போக்குவரத்து காவலர்களை பணியில் அமர்த்த வேண்டும் என சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். கொடைக்கானலில் விதிகளை மீறி குப்பைகளை கொட்டும் வனத்துறை மீது மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தூய்மை பணியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் உள்ள பெரும்பாலுமான சுற்றுலா தலங்கள் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளன. இந்நிலையில் கொடைக்கானலில் தங்கும் விடுதிகள், உணவு விடுதிகள் மற்றும் 24 வார்டு பகுதிகளில் சேகரிக்கப்படும் குப்பைகளை பிரகாசபுரம் பகுதியில் உள்ள குப்பை கிடங்கில் கொட்டப்படுவது வழக்கம். குறிப்பாக தூண்பாறை, குணா குகை, மோயர் சதுக்கம், பசுமை மர காடுகள் போன்ற வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள சுற்றுலா தலங்களில் சேகரிக்கப்படும் குப்பைகளை பசுமை பள்ளத்தாக்கு பகுதியில் நகராட்சிக்கு சொந்தமான நிலத்தில் கொட்டப்படுவதாக தூய்மை பணியாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் தூய்மை பணியாளர்கள் காலை 7 மணி முதல் மதியம் 3 மணி வரை துப்புரவு பணியில் ஈடுபட்டு வரும் நிலையில் வனத்துறையில் இருந்து கொட்டப்படும் குப்பைகளை மதிய உணவு கூட அருந்தாமல் கூடுதல் பணி செய்வதாகவும், இதுகுறித்து நகராட்சி சார்பில் பலமுறை வனத்துறையினரிடம் தெரிவித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று தூய்மை பணியாளர்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு தூய்மை பணியாளர்கள் படும் இன்னல்களை கருத்தில் கொண்டு விதிகளை மீறி குப்பைகளை கொட்டும் வனத்துறை மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சுற்றுலா பணியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அவங்க ஆளுகளை போட்டு அவங்க இடத்த தூய்மையாக பணி வைக்கிறதுக்கு ஆளுகளை போட்டு செய்ய சொல்லி மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். சக்க நடவடிக்கை எடுக்கும்படி மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். கெங்கவல்லி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக இடி மின்னலுடன் கோடை மழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். சேலம் மாவட்டம் கெங்கவல்லி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 2 மாதங்களாக கோடை வெயிலின் தாக்கம் சுட்டரித்து வந்ததால்
பொதுமக்கள் வெளியே செல்ல மிகவும் அச்சமடைந்து வந்துள்ளனர். இது மட்டுமின்றி அதிக அளவில் வெப்பம் தாக்கி வருவதால், அம்மை நோய் உள்ளிட்ட நோய்கள் அதிக அளவில் பரவி வருவதால் பொதுமக்கள் மிகவும் பாதிப்படைந்து வந்துள்ளனர். இந்நிலையில் நண்பகலில் திடீரென இடி மின்னல் சூறாவளி காற்றுடன் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். ஆரணி அடுத்த நரியம்பாடி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ மண்டையம்மனுக்கு சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு பூஜையுடன் கற்பூர ஜோதி நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்த நரியம்பாடி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ மண்டையம்மனுக்கு சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு பால், தயிர், சந்தனம், விபூதி, மஞ்சள், இளநீர் உள்ளிட்ட திரவ பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தும் வகையில் தங்கள் கொண்டு வந்த கற்பூரத்தை அக்னி சட்டையில் போட்டு கற்பூர ஜோதி ஏற்றி வழிபாடு செய்தனர். அப்போது பக்தர்கள் ஓம் சக்தி ஓம் சக்தி என கோஷமிட்டனர். அதனைத் தொடர்ந்து கோவில் நிர்வாகத்தினர் பக்தர்களுக்கு அன்னதானமும், அதனைத் தொடர்ந்து கோவில் அருகாமையில் வான வேடிக்கையுடன் நாடக கலைஞர்களால் நாடகமும் நடைபெற்றது. விழாவில் சென்னை, வேலூர், நரியம்பாடி, ராமநாதபுரம், பெங்களூரு உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ மண்டையம்மனை வழிபட்டனர். செந்துறை அடுத்த வீராக்கன் கிராமத்தில் அமைந்துள்ள சாலியன் திருக்கோவிலில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு பக்தர்கள் பால்குடம் எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். அரியலூர் மாவட்டம் செந்துறை அடுத்த வீராக்கன் கிராமத்தில் கருப்புசாமி, மாரியம்மன், விநாயகர், மல்யுத்த ஐயனார், மதுரை வீரன் ஆகிய தெய்வங்களின் சன்னதியுடன் சாலியன் திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் சித்ரா பௌர்ணமியை ஒட்டி காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள் பால்குடம் மற்றும் கரகங்களை சுமந்து கொண்டு மேலதாள வாத்தியங்களுடன் ஊர்வலமாக சாலியன் கோவிலுக்கு சென்றனர். அதன் பின்னர் பக்தர்கள் கொண்டு வந்த பாலால் சுவாமிக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மலர் மாலைகள் அணிவித்து மகா தீபாராதனைகள் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தவுளாரில் அமைந்துள்ள ஸ்ரீ சக்தி முத்தாலம்மன் திருக்கோவிலில் நடைபெற்ற தேரோட்ட விழாவில் நாடாளுமன்ற உறுப்பினர் MS தரணிவேந்தன் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த தவுளாரில் அமைந்துள்ள ஸ்ரீ சக்தி முத்தாலம்மன் திருக்கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரையில் தேர் திருவிழா நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு சித்திரை திருவிழா நடைபெற்றது. விழாவின் முன்னதாக சக்தி முத்தாலம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றதை அடுத்து அலங்கரிக்கப்பட்ட தேரில் அம்மன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அதன் பின்னர் தேரை நாடாளுமன்ற உறுப்பினர் MS தரணிவேந்தன் வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தார். அப்போது நாடாளுமன்ற உறுப்பினர் MS தரணிவேந்தனுக்கு ஊர் பிரமுகர்கள் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஏராளமானோர் தேரை வடம் பிடித்து இழுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். இவ்விழாவில் தவுளாறு கோபிநாதன், ஒன்றிய திமுக செயலாளர் TT ராதா, மாவட்ட விவசாய அணி துணை அமைப்பாளர் மருதாடு சந்திரன், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் DG ஆனந்த், துணைத் தலைவர் அருண், மாவட்ட திமுக சுற்றுச்சூழல் அணி துணை அமைப்பாளர் விநாயகமூர்த்தி, மோகன், ஒன்றிய மாணவர் அணி அமைப்பாளர் சிவராமகிருஷ்ணன், பாஜக பாண்டுரங்கன், பாபு, ஆற்றால், மணிவண்ணன், சேகர், நாட்டாமைக்காரர் முருகன் மற்றும் ஊர் பொதுமக்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டு ஸ்ரீ சக்தி முத்தாலம்மனை வழிபட்டனர். மீண்டும் ஜம் தலைப்பு செய்திகள். மேற்கு வங்கத்தில் கூடுதல் வாக்கு எண்ணிக்கை பார்வையாளர்கள், காவல் பார்வையாளர்களை நியமித்தது இந்திய தேர்தல் ஆணையம். மீனா முத்தையா அம்மையார் மறைவிற்கு பாமக தலைவர் அன்புமணி இரங்கல். மத்திய பிரதேச படகு விபத்தில் தமிழர்கள் உட்பட 10 பேர் உயிரிழந்ததற்கு சசிகலா இரங்கல். திமுக அதிமுகவை பின்னுக்கு தள்ளி ஆட்சியை கைப்பற்றும் அளவிற்கு தமிழக வெற்றி கழகம் கட்சி வலிமை பெற வாய்ப்பில்லை. விசிக தலைவர் தொல் திருமாவளவன் உறுதி. வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக தமிழகத்தில் 7 நாட்களுக்கு கனமழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். ஓடி விளையாடு, ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.